VBS ஆனது இந்த நாளில் 5வது நாளாக உம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாக கர்த்தர் தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் VBS-ஐ கர்த்தர் ஆசீர்வதித்து தாங்க. அநேக பிள்ளைகளை கர்த்தர் கூட்டி சேர்த்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் வர வேண்டியவர்கள் எல்லாவரையும் கர்த்தர் கூட்டி சேர்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சப்பா. இந்த நாளில் கற்றுக்கொள்ளுகிற வசனங்கள், பாடல்கள், நடனங்கள், ஆலோசனைகள், கதைகள், இது எல்லாம் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அது பிரயோஜனமாக இருக்க என் தேவன் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். இவர்களை அழைத்து இவர்களை சோதனை அனுப்பி வைத்த பெற்றோர்களை ஆசீர்வதியும். இந்த ஊழியம் இந்த கிராமத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மாறட்டும். தடைகள் எல்லாம் விலகட்டும். ஜெயத்தை தாரும். இதை நடத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஒரு விஷயம் கூட பலப்படுத்தும். எல்லா ஆசிரியர்கள் இந்த இடத்துக்கு வந்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் பாதுகாத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். பெருக பண்ணும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? அப்பா ஏன் நீங்க யாருமே சிரிச்ச முக மாட்டீங்களே? நல்லா சிரிங்க பாப்பா எல்லாரும். இன்னும் நல்லா சிரிங்க. எல்லாரும் நல்லா சிரிங்க. சரி எல்லாரும் எழுப்பி நல்லா ஜம்ப் பண்ணுங்க பாப்போம். நல்லா சிரிச்சுக்கிட்டே ஜம்ப் பண்ணுங்க. சரி, இன்னைக்கு எத்தனாவது நாள் நமக்கு? சரி, அப்போ நம்ம 4 நாள் நம்ம முடிச்சிட்டோம், அப்படிதானே? இந்த 4 நாள்ல உங்களுக்கு எந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்து? 4வது பாட்டா? சரி, எந்த வசனம் ரொம்ப பிடிச்சிருந்து? நான் இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் ஒன்று சொல்ல, நல்லா கேட்டுக்கிடுங்க. என்ன, நம்ம டீச்சர்ஸ் தான் நமக்கு கஷ்டப்பட்டு பாடம் எடுக்காங்க, அப்படிதானே? அவங்களுக்காக இப்போ ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கோம். அதனால இங்க டீச்சர்ஸா உட்காந்துருக்காங்கல்ல, முன்னாடி வரலாம். இப்போ எல்லாம் கிளாப் பண்ணுங்க. முன்னாடி வாங்க டீச்சர்ஸ். சின்ன கிஃப்ட் கொடுக்கணும். வாங்க ப்ளீஸ், ப்ளீஸ் வாங்க. எல்லாம் கை தட்டுங்க பியூலா டீச்சருக்கு. சரி, ஓகே ஓகே ஓகே. சரி, இப்போ என்ன பாட்டுக்கு டான்ஸ் ஆடலாம்? 4வது பாட்டா 3வது பாட்டா? அக்கா 4வது பாட்டு போடுங்க அக்கா. டீச்சர்ஸ்லாம் டான்ஸ் ஆடுங்க இப்போ. நீங்க எல்லாரும் படிச்சா வாங்க. உலகை நீ நம்பிக்கொண்டிராதே, இயேசுவையே என்றும் நம்பிடு. உலகை நீ நம்பிக்கொண்டிராதே, இயேசுவையே என்றும் நம்பிடு. யானைக்கு பலம் தருவது தும்பிக்கை, யானைக்கு பலம் தருவது தும்பிக்கை, உனக்கும் எனக்கும் பலம் தருவது நம்பிக்கை. யானைக்கு பலம் தருவது தும்பிக்கை, உனக்கும் எனக்கும் பலம் தருவது நம்பிக்கை. உலகை நீ நம்பிக்கொண்டிராதே, இயேசுவையே என்றும் நம்பிடு.
அக்கா ரூத்து அக்கா தெரியுமா? அவ வாழ்க்கையில் வந்த சோகம் புரியுமா? ரூத்து அக்கா தெரியுமா? அவ வாழ்க்கையில் வந்த சோகம் புரியுமா? யாவையோடு நடக்க அவர் முயலவே விசுவாசம் வாழ செய்தது. இயேசுவோடு நடக்க அவர் முயலவே விசுவாசம் வாழ செய்தது. உலகை நீ நம்பிக்கொண்டிராதே, இயேசுவையே என்றும் நம்பிடு. யானைக்கு பலம் தருவது தும்பிக்கை, உனக்கும் எனக்கும் பலம் தருவது நம்பிக்கை. உனக்கும் எனக்கும் பலம் தருவது நம்பிக்கை. உனக்கும் எனக்கும் பலம் தருவது நம்பிக்கை. சரி, இந்த டீச்சர்ஸ் தான் பிரைஸ் கொடுக்கலாமா? அப்ப எல்லாரும் என்ன பண்ணணும்? சூப்பர், தேங்க்யூ டீச்சர்ஸ். சரி, அடுத்த இந்த பாட்டு காணலாம். உட்காருங்க. ஒன்னாவது பாட்டுலாம் கை தூக்குங்க. மூணாவது பாட்டுலாம் கை தூக்குங்க. சரி, ஃபர்ஸ்ட் சாங். சின்ன பிள்ளைங்க தத்தி தத்தி நடப்பதையும் அது சரி, அல்லு முள்ளு பூ, செடி, செடி, மரம், பூ. செடி, மரம். ஃபர்ஸ்ட் சாங்க்கு டான்ஸ் ஆட ரெடியா? ஆர் யூ ரெடி? சத்தமா ஆர் யூ ரெடி? நடவென்று நடப்பேன், நடவென்று நடப்பேன், நடவென்று இயேசுவோடு நடப்பேன், நடவென்று நடப்பேன், நடவென்று நடப்பேன், நடவென்று இயேசுவோடு நடப்பேன். நல்ல பாதை காட்டுவார், அவரோடு நடப்பேன், தோளில் என்னை சுமப்பார், அவரோடு நடப்பேன், என்னை விழாமல் காப்பார், அவரோடு நடப்பேன், உள்ளம் கையில் தாங்குவார், அவரோடு நடப்பேன், இன்றும் அவருடன் நடப்பேன், என்றும் அவருடன் நடப்பேன், நித்தியமாய் அந்த இயேசுவோடு நடப்பேன், இன்றும் அவருடன் நடப்பேன், என்றும் அவருடன் நடப்பேன், நித்தியமாய் அந்த இயேசுவோடு நடப்பேன், நடவென்று நடப்பேன், நடவென்று நடப்பேன், நடவென்று இயேசுவோடு நடப்பேன், இயேசுவோடு நடப்பேன், இயேசுவோடு நடப்பேன். சூப்பர். நெக்ஸ்ட் இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடலாம். சரி, இப்போ சீனியர்ல உள்ளவங்க முன்னாடி ஆடலாம். இல்ல, டான்ஸ் ஆடுறதுக்கு சும்மா உங்களை எல்லாரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்காக. சீனியர்ஸ் தெரியாம இருந்தா நல்லா இருக்காது, இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்காக தான். முன்னாடி வரலாம் சீனியர்ஸ். சீனியர் பிள்ளைங்க யாரெல்லாம் வந்திருக்கா கை தூக்குங்க பார்க்கலாம். சீனியர் பிள்ளைங்க வாங்க வாங்க. சீனியர் பிள்ளைங்க வாங்க. புஷ் புஷ். ஆஹா. புஷ் புஷ். டப் டப். ஆஹா. டப் டப். ஆஹா. சரி, மூணாவது பாட்டுக்கு டான்ஸ் ஆடலாமா? ஆடிடுவோம். மூணாவது பாட்டுக்கு டான்ஸ் ஆடலாமா? ஆடிடுவோம். ஓகே, ஆர் யூ ரெடி? அக்கா மங்க ரொம்ப
வெட்கப்படுறாங்க போல. மனசுக்குள்ள மறைச்சு வச்ச என்னுடைய பாவத்தை நான் மனந்திறந்து சொல்லி புட்டேன் மகராசேசுகிட்ட. மனசுக்குள்ள மறைச்சு வச்ச என்னுடைய பாவத்தை நான் மனந்திறந்து சொல்லி புட்டேன் மகராசேசுகிட்ட. மண்ணோட ஒட்டியுள்ள என்னோட வாழ்க்கையத்தான் மண்ணோட ஒட்டியுள்ள என்னோட வாழ்க்கையத்தான் தம்மோடு சேர்த்து கொள்ள என் இயேசு வந்தாரு. அள்ளி அணைச்சாரு என செல்ல முன்னு சொன்னாரு. அழகான இருந்தொன்றும் தந்தாரு. அள்ளி அணைச்சாரு என செல்ல முன்னு சொன்னாரு. தந்தையானாரே நான் பிள்ளையானேனே. எனக்கு தந்தையானாரே நான் பிள்ளையானேனே. தந்தானானே நனதந்தானே நானேனே. தந்தானானே நனதந்தானே நானே. நெக்ஸ்ட் இப்போ பேலன்ஸ் இருக்குது 4th சாங் மட்டும் தான். சரியா? இப்போ ஜூனியர்ல இருந்து 2 பொண்ணுங்க 2 பசங்க. ஓகே வா கிஷோர் வா. அத போறாங்க போ. சரி ஓகே. இப்போ 4ஆம் பாட்டுக்கு டான்ஸ் ஆட ரெடியா? ரெண்டாவது பாட்டு ஆடிட்டோம் தம்பி. மூணாவது பாட்டு பாவத்தை நாரிக்கையிட்டு மகிழ்ச்சியோடு நடந்திடுவே ஆனந்தமா. பாவத்தை நாரிக்கையிட்டு மகிழ்ச்சியோடு நடந்திடுவே ஆனந்தமா. இயேசு வந்தாரே மகிழ்ச்சி தந்தாரே. பாவம் போனதே மகிழ்ச்சி பொங்கிச்சே. இயேசு வந்தாரே மகிழ்ச்சி தந்தாரே. பாவம் போனதே மகிழ்ச்சி பொங்கிச்சே. தந்தானே தானே தந்தானே தானே தந்தானே தானே தந்தானே தந்தானே. புஷ் புஷ். ஆஹா. சரி இப்போ எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்களா? ஸ்டார்டிங்ல இருந்ததோட இப்போ ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்களா? சரி செடி பூ மரம் செடி பூ. உட்காருங்க உட்காந்துருங்க. சரி சரி இப்போ பிரைமரி மட்டும் முன்னாடி வாங்க. பிரைமரி மட்டும். பிரைமரி பிள்ளைங்க சமத்த முன்னாடி வாங்க பாப்போம். இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் கிளாப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ல போங்க. எல்லாரும் டான்ஸ் ஆடலாம். சரி பூ செடி பூ செடி மரம்.
நம்பிக்கொண்டிராதே, இயேசுவையே என்றும் நம்பிடு. உலகை நீ நம்பிக்கொண்டிராதே, இயேசுவையே என்றும் நம்பிடு. யானைக்கு பலம் தருவது தும்பிக்கை, யானைக்கு பலம் தருவது தும்பிக்கை, உனக்கும் எனக்கும் பலம் தருவது நம்பிக்கை. யானைக்கு பலம் தருவது தும்பிக்கை, உனக்கும் எனக்கும் பலம் தருவது நம்பிக்கை. உலகை நீ நம்பிக்கொண்டிராதே, இயேசுவையே என்றும் நம்பிடு. அக்கா தெரியுமா, அவ வாழ்க்கையில வந்த சோகம் புரியுமா? ருத்து அக்கா தெரியுமா, அவ வாழ்க்கையில வந்த சோகம் புரியுமா? யாவையோடு நடக்க அவள் முயலவே, விசுவாசம் வாழ செய்தது. இயேசுவோடு நடக்க அவள் முயலவே, விசுவாசம் வாழ செய்தது. உலகை நீ நம்பிக்கொண்டிராதே, இயேசுவையே என்றும் நம்பிடு. யானைக்கு பலம் தருவது தும்பிக்கை, உனக்கும் எனக்கும் பலம் தருவது நம்பிக்கை. உனக்கும் எனக்கும் பலம் தருவது நம்பிக்கை, உனக்கும் எனக்கும் பலம் தருவது நம்பிக்கை. சரி எல்லாரும் உட்காருங்க. செடி சரி கிண்டல் பிள்ளைங்க முன்னாடி வாங்கம்மா. கிண்டர் பிள்ளைங்க கை தூக்கு பார்க்கலாம். சின்ன விட பிள்ளைங்க மாட்டேங்காங்க என்ன. ஓடி வா. சின்ன பிள்ளைங்க, சின்ன குட்டி பசங்க ஓடி வா. சரி சின்ன குட்டி பசங்க மேல வாங்க. ஓடி வா. பிகினர் கிண்டரும் பிகினர் ஓடி வா. சமத்த ஆடுங்க. சரி எலும்புங்க. மரம் டான்ஸ் ஆட ரெடியா? ஆர் யூ ரெடி? டான்ஸ் ஆடலாமா? ஆடிருவோம் அக்கா. மனசுக்குள்ள மறைச்சு வச்ச என்னுடைய பாவத்தை நான் மனதிலிருந்து சொல்லி கிட்ட. மனசுக்குள்ள மறைச்சு வச்ச என்னுடைய பாவத்தை நான் மனதிலிருந்து சொல்லி கிட்ட. மண்ணோட ஒட்டியுள்ள என்னோட வாழ்க்கையத்தான், மண்ணோட ஒட்டியுள்ள என்னோட வாழ்க்கையத்தான் தம்மோடு சேர்த்து கொள்ள இயேசு வந்தாரு. அள்ளி அணைச்சாரு, என செல்ல முன்னு சொன்னாரு. அழகான வஸ்திரமும் இருந்து அன்று தந்தாரு. அள்ளி அணைச்சாரு, என செல்ல முன்னு சொன்னாரு. லட்சி பண்ணும் வஸ்திரமும் அன்று தந்தாரு. தந்தையானாரே, நான் பிள்ளையானே, நீ எனக்கு தந்தையானாரே, நான் பிள்ளையானே. கூட புஷ். இந்த குட்டி பிள்ளைங்க சூப்பரா டான்ஸ் ஆடினாங்க. இன்னொரு கூட கை தட்டு கொடுங்க. சரி செடி பூ அந்த கிரீன் கலர் சட்டை. எலும்பு தம்பி, எலும்பு தம்பி, எலும்பு. இந்த தம்பி மட்டும் தான் சூப்பரா டான்ஸ் ஆடுறான். இவனுக்கு எல்லாம் கிளாப் பண்ணுங்க.
சொல்லி தருவாங்க. ஓகேவா? எல்லாரும் ஸ்டெல்லாக்கா வசனத்தை படிக்க ரெடியா இருக்கீங்களா? ஸ்டெல்லாக்கா சொல்லி தர வசனத்தை. Are you ready? எல்லாம் வசனம் படிக்கலாமா? சவுண்டே இல்லையே. இன்னும் சத்தமா. யார் யாரு சந்தோஷமா இருக்கிறா? சந்தோஷமா இருக்கிறவங்களா நான் சொல்லி தர வசனத்தை டக்குன்னு வந்து சொல்லணும். ஓகேவா? சந்தோஷம் இல்லாதவங்களும் சொல்லணும். ஓகேவா? யாருமே வாய் தரலையே. Are you ready? முதல் நாள் நோக்கம் என்ன? இரண்டாவது நாள் நோக்கம்? மூன்றாம் நாள் நோக்கம்? நான்காம் நாள்? ஐந்தாம் நாள் நோக்கம்? நான் சொல்லி தந்தேனா தைரியத்தோடு நடப்போன்னு? ஐந்தாவது நாள் நோக்கம் வந்து தைரியத்தோடு நடப்போம். தைரியத்தோடு நடப்போம். வசனம் படிக்கலாமா? ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 16ஆம் வசனம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யாராருக்கு இந்த வசனம் புரிஞ்சுது? யாருக்கும் புரியலையா? ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். செல்லாக்கா ஒரு போட்டி வைக்கலாமா? செல்லாக்கா இது ஏ குரூப், இது என்ன குரூப்? பி குரூப். இப்போ செல்லாக்கா வசனம் சொல்லுவாங்க. யாரு சத்தமா இந்த குரூப்ல யாரு சத்தமா இந்த குரூப் சத்தமா சவுண்ட் அதிகமா இருக்குதா, இந்த குரூப் சவுண்ட் அதிகமா இருக்குதா பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ ஏ குரூப். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இப்போ பி டீம் சொல்லுவாங்க. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் அந்த மாதிரி சொல்லலையே நீங்க பி டீம்ல சொல்லலையே. சவுண்டா சொல்லுங்க பார்க்கலாம். ஆரம்பத்துல இருந்து ஃபர்ஸ்ட் இருந்து. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பின்னாடி இருக்கிற அண்ணன் மாதிரிலாம் யாருமே சொல்லல. இப்ப அவங்க மட்டும் சொல்றாங்க. அந்த 6 பேர் 5 பேர் 6 பேர் மட்டும் சொல்லுவாங்க. புஷ் புஷ். ஆஹா. புஷ் புஷ்.
டாப் டாப். ஆஹா, இப்போ கிளப் பண்ணியாச்சு. சொல்லுவாங்க. சீனியர் அண்ணன்மாரெல்லாம் எல்லாம் நல்லா சத்தமா சொல்லுவாங்க இவங்க சொன்னதை விட. எங்க அண்ணம்மா சத்தமா சொல்ல போறாங்க, பார்க்கலாமா? கண்டிப்பா சொல்லுவாங்க, கண்டிப்பா சொல்லுவாங்க. உங்களை நம்பிதான்டா நான் இருக்கிறேன், விட்டுறாதுங்க. ஆதலால் பாருங்க ஐயா. கேக்குது கேக்குது, நல்லா கேக்குது. நல்லா கேக்குது. என்ன கொஞ்சம் சத்தமா? ஆதலால் ஐயா. கேக்குதாப்பா கேக்குதாப்பா கேக்குதாப்பா? கேக்கலையா? இப்ப பாருங்க. ஆதலால் கேக்குதா கேக்குதா கேக்குதாம்மா? கேக்குதா கேக்கலையா? இப்ப பாருங்க எப்படி சவுண்ட் போட்டு அண்ணன் மாதிரி வசனம் சொல்ல போறாங்க. மைக்க குத்துற நல்லா சத்தமா சொல்லணும். ஆதலால் ஆதலால் சீனியர் அண்ணன்மாருக்கு மைக்க கூட ஆன் பண்ண தெரியல, சத்தமாவும் பேச தெரியல. எதுக்கு தான் ஆதலால் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இந்த வசனம்லாம் யாராருக்கு தெரியும்? கை தூக்குங்க ஃபர்ஸ்ட். பிங்க் கலர் சட்டை சொல்லு. ஆதலால் நாம் தைரியத்தோடு நடக்கும். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடைய தைரியமாய் கிருபாசனம் தண்டையில் சேரக்கடவும் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எல்லாம் இந்த பாப்பா கை தட்டுங்க. சரி, இன்னைக்குள்ள டான்ஸ் படிக்கலாம், பாட்டு படிக்கலாமா? Are you ready? சரி, இப்போ இந்த அக்கா நமக்கு ஜெஃபி அக்கா நமக்கு பாட்டு சொல்லி தருவாங்க, ஓகேவா? அந்த அக்காவோட இனிமையோட குரலை கேட்க நீங்க ரெடியா இருக்கீங்களா? Are you ready? ஏக்கா பாட்டு படிக்கிறதுக்கு முன்னா இன்னைக்கு புதுசா வந்த பிள்ளைங்க யாருன்னு பார்க்கலாமா? எழுப்பு. இன்னைக்கு புதுசா வந்தவங்க எழும்புங்க. அப்படியே அழகா முன்னாடி அங்க புதுசா வந்த பிள்ளைங்க எல்லாம் எழுப்புங்க. முன்னாடி அங்க முன்னாடிங்க எல்லாம் கிளாப் பண்ணுங்க. புஷ் புஷ். கேக்கலையே சவுண்டா? உங்க பேர் என்ன? பூர்ணிமா. உங்க பேர் என்ன? ஷவிகா. உங்க பேரு? பூர்ணிகா. சரி, இவங்க எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. ரித்திக் ரோஷன். காவியம். தேவிகா. தேவிகா. இவங்க எல்லாருக்கும் நல்ல ஒரு கிளாப் பண்ணுங்க பாப்போம். புஷ் புஷ். டாப் டாப். ஆஹா. சத்தமா இப்படிலாம் வெல்கம் பண்ணீங்களா? டாப் டாப். ஆஹா. சூப்பர். இவங்க எல்லாருக்கும் ஒரு gift கொடுக்கணுமா? கிளாப் பண்ணுங்க.
சரி எல்லாரும் உங்க பிளேஸ்க்கு போங்க. டெய்லியும் விபிஎஸ்க்கு வரணும்னா சரி. நேத்து நான் புது பிள்ளைங்களை கூட்டிட்டு வர சொன்னேன். யாரெல்லாம் கூட்டிட்டு வந்தா? நீ எந்த பிள்ளைய கூட்டிட்டு வந்தா? அப்படியே முன்னாடி கூட்டிட்டு வந்த பிள்ளைய? இந்த பிள்ளையா? சரி நீ வேணாம், அந்த பொண்ணு வரட்டும். சரி, இந்த பொண்ணு மட்டும் தான் புது பிள்ளை. நீ இவளை கூட்டிட்டு வந்தீங்க. சரி, இந்த ரெண்டு பொண்ணுங்களும் புதுசா ஒரு பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க. சரியா? இவங்க ரெண்டாக்கும் ஒரு கிஃப்ட் கொடுக்கலாமா? கொடுத்துருவோம். கிளாப் பண்ணுங்க. புஷ் புஷ் டாப் டாப் ஆஹா. சவுண்டே கேட்கல. பாஸ்டர் ஐயா சவுண்ட் கேக்குதா? கேட்கலக்கா. சத்தமா. சூப்பர். பிளேஸ் போங்க. சரி, இன்னைக்கு ஒரு பாட்டு படிக்கலாமா? படிக்கலாமா? சரி, நீங்க புது பாட்டு படிக்கலாமா? யாரெல்லாம் புது பாட்டு படிக்க ஆசையா இருக்கீங்க? ஆசையா இருக்குதா? புது பாட்டு படிக்கலாமா? பாட்டு புக் யார் கையில எல்லாம் இருக்குது? யார் கையில எல்லாம் பாட்டு புக் இருக்குது? அவங்க எல்லாம் பாட்டு புக்கை பார்த்து பாடுவீங்களா? பாடுவீங்களா? பாட்டு புக் இல்லாதவங்க நான் பாட சொல்ல திருப்பி பாடுவீங்களா? சாங் நம்பர் 2. சாங் நம்பர் 2. நல்லா உற்சாகமா கை தட்டி பாடலாமா? இயேசுவோடு நடக்க பாரு தம்பி, இயேசுவோடு நடக்க பாரு தங்க, இயேசுவோடு நடக்க பாரு தம்பி, இயேசுவோடு நடக்க பாரு தங்க. இயேசுவோடு நடக்கும்போது உங்கள் வாழ்க்கை மாறிடுமே, இயேசுவோடு வாழும்போது உன்னதமாய் மாறிடுமே. இயேசுவோடு நடக்கும்போது உங்கள் வாழ்க்கை மாறிடுமே, இயேசுவோடு வாழும்போது உன்னதமாய் மாறிடுமே. இயேசுவோடு நடக்க பாரு. உயர்த்திடுவாரே உன்னை உயர்த்திடுவாரே, உயர்த்திடுவாரே உன்னை உயர்த்திடுவாரே. தந்தன தந்தானே ஆஹா, தந்தன தந்தானே, தந்தன தந்தானே ஆஹா, தந்தன தந்தானே. இயேசுவோடு நடக்க வேணும் தம்பி, இயேசுவோடு வாழ வேணும் தங்க. எல்லாரும் கை இயேசுவோடு நடக்க வேணும் தம்பி, இயேசுவோடு வாழ வேணும் தங்க. தந்தன தந்தானே தானே, தந்தன தந்தானே, தந்தன தந்தானே தானே, தந்தன தந்தானே, தந்தன தந்தானே தானே, தந்தன தந்தானே. சரி, பாட்டு பிடிச்சிருக்குதா? பிடிச்சிருக்குதா? பாட்டு புரிஞ்சுச்சா? இன்னொருக்கா பாடலாமா? பாடலாமா? இன்னொருக்கா பாடலாமா? சரி, இன்னொருக்கா பாடலாமா? பாட்டு புக் இருக்கவங்க பாட்டு புக்கை பார்த்து பாடுவீங்களா? ஆர் யூ ரெடி? ஆர் யூ ரெடி? ஆர் யூ ரெடி? கை தட்டி பாடுங்க, எல்லாரும் கை தட்டுங்க. நல்ல கை தட்டுங்க, நல்ல கை தட்டுங்க. சந்தோஷமா நல்லா சிரிச்சிட்டு கை தட்டி பார்க்கலாம். இயேசுவோடு நடக்க பாரு தம்பி, இயேசுவோடு நடக்க பாரு தங்க, இயேசுவோடு நடக்க பாரு தம்பி, இயேசுவோடு நடக்க பாரு தங்க. இயேசுவோடு நடக்கும்போது உங்கள் வாழ்க்கை மாறிடுமே, இயேசுவோடு வாழும்போது உன்னதமாய் மாறிடுமே. இயேசுவோடு நடக்கும்போது உங்கள் வாழ்க்கை மாறிடுமே, இயேசுவோடு வாழும்போது உன்னதமாய் மாறிடுமே. இயேசுவோடு நடக்க பாரு. உயர்த்திடுவாரே உன்னை உயர்த்திடுவாரே, உயர்த்திடுவாரே உன்னை உயர்த்திடுவாரே. தந்தன தந்தானே ஆஹா, தந்தன தந்தானே. எல்லாரும் நல்லா கை தட்டுங்க. தந்தன தந்தானே. இயேசுவோடு நடக்க வேணும் தம்பி, இயேசுவோடு வாழ வேணும் தங்க, இயேசுவோடு நடக்க வேணும் தம்பி, இயேசுவோடு வாழ வேணும் தங்க. தந்தன தந்தானே தானே, தந்தன தந்தானே,
தந்தன தந்தானே தானே தந்தன தந்தானே. சரி ஆக்ஷன் பார்க்கலாமா? இந்த பாட்டுக்கு ஆக்ஷன் பார்க்கலாமா? Are you ready? Are you ready? எதுக்கு எழுப்புனீங்க? இன்னும் அந்த அக்கா ஆக்ஷனே சொல்லி தரல, எப்படி நீங்க எல்லாம் ஆடுவீங்க? உட்காருங்க எல்லாரும். நான் சொன்னா நீ கேட்டுப்பியா? நான் என்ன சொன்னா நீ கேட்பியா? கேட்க மாட்டாளா? சரி கை தட்டி பாடலாமா? பாடவும் செய்யணும் ஆக்ஷனையும் கவனிக்கணும் ஓகேவா? நீங்க பாடவும் செய்யணும் ஆக்ஷனை பார்க்கவும் செய்யணும் ஓகேவா? கை தட்டுங்க எல்லாரும். இயேசுவோடு நடக்க பாரு தம்பி, இயேசுவோடு நடக்க பாரு தங்க, இயேசுவோடு நடக்க பாரு தம்பி, இயேசுவோடு நடக்க பாரு தங்க. இயேசுவோடு நடக்கும்போது உந்தன் வாழ்க்கை மாறிடுமே, இயேசுவோடு வாழும்போது உன்னதமாய் மாறிடுமே. இயேசுவோடு நடக்கும்போது உந்தன் வாழ்க்கை மாறிடுமே, இயேசுவோடு வாழும்போது உன்னதமாய் மாறிடுமே. இயேசுவோடு நடக்க பாரு, உயர்த்திடுவாரே உன்னை உயர்த்திடுவாரே, உயர்த்திடுவாரே உன்னை உயர்த்திடுவாரே. தந்தன தந்தானே ஆஹா தந்தன தந்தானே, தந்தன தந்தானே ஓஹோ தந்தன தந்தானே. இயேசுவோடு நடக்க வேணும் தம்பி, இயேசுவோடு வாழ வேணும் தங்க, இயேசுவோடு நடக்க வேணும் தம்பி, இயேசுவோடு வாழ வேணும் தங்க. தந்தன தந்தானே தானே தந்தன தந்தானே, தந்தன தந்தானே தானே தந்தன தந்தானே, தந்தன தந்தானே தானே தந்தன தந்தானே. சரி எல்லாரும் எதுக்கு ஆக்ஷன் பண்ணலாமா? ஆக்ஷன் பண்ணலாமா? கோமா கோமா சாரி சரியா? பூ செடி பூ செடி மரம். எல்லாரும் ஆட ரெடியா இருக்கீங்களா? Are you ready? சீனியர் அண்ணா are you ready? எழும்புங்க ப்ளீஸ். வயசாயிட்டு பாவம், விடுங்க விடுங்க. சரி எல்லாரும் டான்ஸ் ஆட ரெடி ஆக்கீங்களா? ஹலோ இங்க பாருங்க, டான்ஸ் ஆட ரெடி ஆக்கீங்களா? ஆர் யூ ரெடி? சூப்பர் சூப்பர். இயேசுவோ பாரு தம்பி, இயேசுவோட தங்க, இயேசுவோட தம்பி, இயேசுவோட பாரு தங்க, இயேசுவோடு மாறிடுமே. இயேசுவோடு நடக்க பாரு தம்பி, இயேசுவோடு நடக்க பாரு தங்க, இயேசுவோடு நடக்க பாரு தம்பி, இயேசுவோடு நடக்க பாரு தங்க. இயேசுவோடு நடக்கும்போது உந்தன் வாழ்க்கை மாறிடுமே, இயேசுவோடு வாழும் உயர்த்திடுவாரே தந்தன தந்தானே ஆஹா தந்தன தந்தானே, தந்தன தந்தானே ஓஹோ தந்தன தந்தானே. இயேசுவோடு நடக்க வேணும் தம்பி, இயேசுவோட வாழ வேணும் தங்க, இயேசுவோட நடக்க வேணும் தம்பி, இயேசுவோட வாழ வேணும் தங்க. தந்தன தந்தானே தானே தந்தன தந்தானே, தந்தன தந்தானே தானே தந்தன தந்தானே, தந்தன தந்தானே தானே தந்தன தந்தானே. இன்னொரு டான்ஸ் ஆடலாமா? ஆடுவோம் ப்ளீஸ். ஆர் யூ ரெடி? சீனியர் அண்ணாமாங்க அதுக்குள்ள டயர்ட் ஆயிட்டாங்களா? சரி நீங்க ஃபுல் எனர்ஜியா இருக்கீங்களா? அப்ப டான்ஸ் ஆடலாமா? சீனியர் அண்ணாமாங்க ஆடலாம் ப்ளீஸ். இயேசுவோடு நடக்க பாரு தம்பி,
இயேசுவோட நடக்க பாரு தங்க, இயேசுவோட நடக்க பாரு தம்பி, இயேசுவோட நடக்க பாரு தங்க. இயேசுவோடு நடக்கும்போது உந்தன் வாழ்க்கை மாறிடுமே, இயேசுவோடு வாழும்போது உன்னதமாய் மாறிடுமே. இயேசுவோடு நடக்கும்போது உந்தன் வாழ்க்கை மாறிடுமே, இயேசுவோடு வாழும்போது உன்னதமாய் மாறிடுமே. இயேசுவோடு நடக்க பாரு, உயர்த்திடுவாரே உன்னை உயர்த்திடுவாரே, உயர்த்திடுவாரே உன்னை உயர்த்திடுவாரே. தந்தன தந்தானே ஆஹா தந்தன தந்தானே, தந்தன தந்தானே ஓஹோ தந்தன தந்தானே. இயேசுவோடு நடக்க வேணும் தம்பி, இயேசுவோட வாழ வேணும் தங்க, இயேசுவோட நடக்க வேணும் தம்பி, இயேசுவோட வாழ வேணும் தங்க. தந்தன தந்தானே தானே தந்தன தந்தானே, தந்தன தந்தானே தானே தந்தன தந்தானே, தந்தன தந்தானே தானே தந்தன தந்தானே. வாவ் சூப்பர், எல்லாம் சூப்பரா டான்ஸ் ஆடுங்க. நல்லா ஒரு கை தட்டு கொடுங்க. சீனியர் அண்ணமாங்களுக்கும் அதிசயமா நீங்க டான்ஸ் ஆடிட்டாங்க. எல்லாம் நல்லா கை தட்டு விடுங்க. அடுத்து இன்னைக்குள்ள பாட்டு படிக்கலாமா? இன்னைக்குள்ள நோக்கத்துக்கு பாட்டு படிக்கலாமா? எல்லாம் நாம நடக்கும்போது பிரியமா அவரோட கூட செடி பூ 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 சொல்லிட்டு உட்காரலாம். இன்னையோட நோக்கத்துக்கு பாட்டு படிக்கலாமா? Are you ready? சரி, இன்னைக்குள்ள நோக்கத்துக்குள்ள பாட்டு படிக்கலாமா? சாங் நம்பர் 9, பாட்டு புக்ல சாங் நம்பர் 9. நடக்கலாமா? நல்லா கை தட்டுங்க எல்லாரும். செங்கடலை பிளந்து அதனோடு நடத்தி இஸ்ரவேலை காத்த தேவன் நம்மோடுண்டு. செங்கடலை பிளந்து அதனோடு நடத்தி இஸ்ரவேலை காத்த தேவன் நம்மோடுண்டு. அதனால் வெள்ளம் போல கஷ்டம் வந்தாலும் வந்தாலும், புயலை போல துன்பம் வந்தாலும் வந்தாலும், போராட்டங்கள் எதிர்த்து வந்தாலும் வந்தாலும், பயப்படேனே நான் கலங்கிறேனே, பயப்படேனே நான் கலங்கிறேனே. லா 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 சரி, பாட்டு புரிஞ்சுச்சா? இன்னொருக்கா பாடலாமா? Are you ready? Are you ready? சீனியர் அக்கா சொல்லவே இல்லை. Are you ready? சத்தமா சொல்லுங்க ஜூனியர் பிள்ளைங்க. Are you ready? Primary பசங்க are you ready? Yes, we are ready. Beginner பிள்ளைங்க are you ready? Yes, we are ready. Kinder பிள்ளைங்க are you ready? Yes, we are ready. பாடலாமா அப்ப இன்னொருக்கா? நாம நடக்கும்போது சரி, கை தட்டலாமா உற்சாகமா? சின்ன பிள்ளைங்கள கை தட்டுங்க. சவுண்டா கை தட்டுங்க. நீங்க தட்டுற கை தட்டல சவுண்ட் எனக்கு கேட்கணும். சவுண்டா. லா 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 செங்கடலை பிளந்து அதனோடு நடத்தி இஸ்ரவேலை காத்த தேவன்
நாம நடக்கும்போது பிரியமா அவரோடு கூட நடக்கலாமா? கை தட்டி பாடல, கை தட்டி எல்லாரும். லா 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 செங்கடலை பிளந்து அதனோடு நடத்தி இஸ்ரவேலை காத்த தேவன் நம்மோடுண்டு. செங்கடலை பிளந்து அதனோடு நடத்தி இஸ்ரவேலை காத்த தேவன் நம்மோடுண்டு. அதனால் வெள்ளம் போல கஷ்டம் வந்தாலும் வந்தாலும், புல்லை போல துன்பம் வந்தாலும் வந்தாலும், போராட்டங்கள் எதிர்த்து வந்தாலும் வந்தாலும், பயப்படினே நான் கலங்கிடனே, பயப்படினே நான் கலங்கிடனே. லா 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 ஆக்ஷன் பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஆக்ஷன் பிடிச்சாங்கன்னா சத்தமா கை தட்டு கொடுங்க பாப்போம். நீங்களும் எழுப்பி டான்ஸ் ஆட ரெடியா இருக்கீங்களா? ஆர் யூ ரெடி? பூ நாம நடக்கும்போது செடி பூ செடி மரம் எல்லாம் டான்ஸ் ஆட ரெடியா இருக்கீங்களா? பின்னாடி ஒருத்தர் எழும்பல. சீனியர் அண்ணன் பாருங்க, டீச்சர்ஸ் ரெடியா இல்லையா? நீங்கலாம் சீக்கிரம் எழும்புங்க, சீக்கிரம். டக்குன்னு எழும்புங்க. செங்கடலை பிளந்து அதனோடு நடத்தி இஸ்ரவேலை காத்த தேவன் நம்மோடுண்டு. செங்கடலை பிளந்து அதனோடு நடத்தி இஸ்ரவேலை காத்த தேவன் நம்மோடுண்டு. அதனால் வெள்ளம் போல கஷ்டம் வந்தாலும் வந்தாலும், புயலை போல துன்பம் வந்தாலும் வந்தாலும், போராட்டங்கள் எதிர்த்து வந்தாலும் வந்தாலும், பயப்படினே நான் கலங்கிடினே, பயப்படினே நான் கலங்கிடினே. அண்ணமார் என்னாச்சு? வரலாமா? முன்னாடி வரலாமா? முன்னாடி வந்து டான்ஸ் ஆட விரும்புறீங்களா? நாம அண்ணா விரும்புறீங்களா? அப்ப வாங்க, ஓடி வாங்க. Please. அண்ணன்மார்ங்க வாங்க, நீங்க பயமா டான்ஸ் ஆடுறீங்க எல்லாரும், வாங்க. ஃபர்ஸ்ட் எழும்புங்க, எல்லாரும் எழும்பி தானே நிக்கும், எழும்புங்க. ஒரு தடவை கூட நாங்க ஆடுறோம். நாங்க ஒருக்கா கூட ஆடுவோம், அடுத்த சீனியர் அண்ணன்மார்ங்க வந்து ஆடுவாங்க. ஓகே. சின்ன பிள்ளைங்க செங்கடலை பிளந்து அதனோடு நடத்தி இஸ்ரவேலை காத்த தேவன்
சீனியர் அண்ணா வெளியில போக தேவையில்ல, ப்ளீஸ் சொல்லுவாங்க. மேடைக்கு வாங்க. பியூலாண்டி அப்படியே முன்னாடி பிடிச்சு கொண்டு எல்லாரும் கை தட்டுங்க. பஸ் அண்ணா டைம் ரொம்ப கம்மியா இருக்கு, வாங்க ப்ளீஸ். அக்கம்மா நீங்களும் வாங்க. சீனியர் அக்கம்மாங்க வாங்க. எல்லாரும் கை தட்டுங்க. சீனியர் அக்கம்மாங்க வாங்க. சீனியர் அக்காமார் வாங்க. சீனியர் அக்கம்மாங்க அண்ணன்மாங்க வரதா இருந்தா வரலாம். சரி எல்லாரும் டான்ஸ் ஆட ரெடியா இருக்கீங்களா? சீனியர் அக்கா வாங்க. அக்காமார் வாங்க. அக்கா வாங்க. கிரீன் கலர் சுடிதார் அக்கா. சீனியர் எல்லாம் பிடிச்சிட்டு வாங்க. நாம நடக்கும்போது இருக்கலாமா? நாலுல இருந்து பாருங்க, எங்க சீனியர் அண்ணாமாங்களும் முன்னாடி வந்து ஆடுவாங்க. ஆடுவாங்கக்கா நாலுல இருந்து. நாளைக்கு பாப்போம், எங்க சீனியர் அண்ணாமாங்க கண்டிப்பா ஆடுவாங்க. சரி, ஃபர்ஸ்ட் படிச்ச பாட்டு என்ன ஆடலாமா? இயேசுவோடு நடக்க பாரு தம்பி என்ன ஆடலாமா? Are you ready? Are you ready? Are you ready? Are you ready? நல்ல கை தட்டுங்க எல்லாரும். எங்க கூட சேர்ந்து யாரெல்லாம் ஆடணும்னு விரும்புறீங்களோ எல்லாரும் முன்ன வரலாம். எங்க கூட சேர்ந்து ஆட விரும்புறவங்க முன்ன ஆடு. இயேசுவோட நடக்க பாரு தங்க, இயேசுவோட நடக்க பாரு தம்பி, இயேசுவோட நடக்க பாரு தங்க. இயேசுவோடு நடக்கும்போது இந்த வாழ்க்கை மாறிடுமே, இயேசுவோடு வாழும்போது உன்னதமாய் மாறிடுமே. இயேசுவோடு நடக்கும்போது இந்த வாழ்க்கை மாறிடுமே, இயேசுவோடு வாழும்போது உன்னதமாய் மாறிடுமே. இயேசுவோடு நடக்க பாரு, உயர்த்திடுவாரே உன்ன உயர்த்திடுவாரே, உயர்த்திடுவாரே உன்ன உயர்த்திடுவாரே. தந்தன தந்தானே ஆஹா தந்தன தந்தானே, தந்தன தந்தானே ஓஹோ தந்தன தந்தானே. இயேசுவோடு நடக்க வேணும் தம்பி, இயேசுவோட வாழ வேணும் தங்க, இயேசுவோட நடக்க வேணும் தம்பி, இயேசுவோட வாழ வேணும் தங்க. தந்தன தந்தானே தானே தந்தன தந்தானே, தந்தன தந்தானே தானே தந்தன தந்தானே, தந்தன தந்தானே தானே தந்தன தந்தானே. சூப்பர் சூப்பர். எல்லாம் நல்லா ஒரு கிளாப் பண்ணுங்க. இன்னொருக்கா சத்தமா. சரி செடி செடி
சூப்பர். இப்போ நம்ம பாஸ்டர் அங்க நமக்கு ஸ்டோரி சொல்லி தருவாங்க. ஓகேவா? குட்டி பிள்ளைங்களா எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? கேட்கலையே. நம்ம அண்ணமார் நல்லா இருக்கீங்களா? அக்காமார் நல்லா இருக்கிறீங்களா? நமக்கு இன்னைக்கு எத்தனாவது நாள் VBS? கேட்கலையே. 5ஆம் நாள். 5ஆம் நாள் VBS நோக்கம் என்ன? சத்தமா இந்த டீம் பி டீம் சத்தமா, பி டீம் சத்தமா, ஏ டீம். வெரி குட். இப்போ நம்ம இவ்வளவு நேரம் நல்ல புது பாட்டு படிச்சோம், அப்படிதானா? நடனம் ஆடணும், வசனம் படிச்சோம். வசனம் படிச்சீங்களா? வசனம் படிச்ச வசனம் தெரியுமா? குட் குட் குட். இப்போ நம்ம கொஞ்ச நேரம் கதை கேட்க போறோம், சரிங்களா? கதை கேட்டது மட்டும் இல்ல, நான் கொஸ்டின் கேட்பேன், நீங்க ஆன்சர் சொல்லணும், சரிங்களா? சரிங்களா? எத்தனை பேர் ஆன்சர் சொல்ல ரெடியா இருக்கிறீங்க? சரி. இப்ப கதையை கவனிங்க. யூதேயா தேசம் என்கிற ஒரு தேசம் இருந்தது. யூதேயா. பாபிலோன் தேசம் என்கிற ஒரு தேசமும் இருந்தது. இப்போ நல்லா கவனிக்கணும். 2 தேசம். ஒரு தேசம் யூதேயா, இன்னொரு தேசம் பாபிலோன். இப்போ பாபிலோன் தேசத்தினுடைய ராஜா பெயர் நேபுகாத் நேச்சர். நேபுகாத் நேச்சர். இப்போ பாபிலோன் தேசத்தில் உள்ள ராஜா யூதேயா தேசத்துக்கு படையெடுத்து போய், இப்ப யூதேயா தேசத்திலிருந்து நல்ல அழகுள்ள வாலிபர்கள், திறமை உள்ள வாலிபர்கள், நல்ல படித்த வாலிபர்கள், நல்ல சாமர்த்தியம் உள்ள வாலிபர்கள் எல்லாம் சிறைபிடித்து இப்ப எங்க கொண்டு வந்துட்டாங்க? பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஒன்றுக்கு ஆகாதவங்களை கூட்டிட்டு வரல, நல்ல திறமை உள்ளவர்களையும், நல்ல ஞானிகளையும், நல்ல அறிவுள்ளவர்களையும் சிறைபிடித்து பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. பாபிலோன் தேசத்துல ராஜாவா இருந்தது யாரு? கேட்கலையே. பிள்ளைங்க கவனிக்கிறீங்களா? நேபுகாத் நேச்சர். அப்போ நிறைய வாலிப பிள்ளைங்களை கொண்டு வந்து சிறைபிடித்து கொண்டு வந்தாங்க. அதுல முக்கியமான சிலரை அந்த பாபிலோன் தேசத்தில் உள்ள மொழி, கல்தேர் மொழி. என்ன மொழி? கல்தேர் மொழி. அதை கற்றுக் கொடுத்து ராஜாவுடைய அரண்மனையிலே சில பொறுப்புகள் எல்லாம் கொடுத்து யூதேயாவிலிருந்து சிறைபிடித்து கொண்டு வந்த சில வாலிபர்களை பாபிலோன் ராஜா இவருக்கு வேலை செய்வதற்காக, ஏன்னா நல்ல ஞானம் உள்ளவர் பாத்தீங்களா, நல்ல அறிவுள்ளவங்க பாத்தீங்களா, அந்த தேசத்துல இருந்த ஜனங்களை விட சிறைபிடித்து கொண்டு வந்த யூதேயா தேசத்துல உள்ள கொஞ்சம் வாலிபர்கள் நல்ல அறிவுள்ளவர்களா இருந்தாங்க. அதனால அதை பயன்படுத்தி அவருக்கு, நேபுகாத் நேச்சருக்கு அவருடைய பணியை செய்வதற்கு, அவருடைய நாட்டில வேலை செய்வதற்காக அந்த ராஜா அவங்களை தெரிந்தெடுத்தார். புரிஞ்சுதா உங்களுக்கு? இதுவரை நான் சொன்ன கதை உங்களுக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சவங்க கையை உயர்த்துங்க பார்க்கலாம். சரி. இப்போ முக்கியமான வேலையில ஒரு சில வாலிபர்கள் இருந்து வேலை செய்தாங்க. இப்போ கொஞ்ச நாள் கழிச்ச பிறகு, கொஞ்ச நாள் தாண்டின பிறகு, ஹலோ கேக்குதா? கொஞ்ச நாள் தாண்டின பிறகு இந்த நேபுகாத் நேச்சர் என்ன செய்யறாருன்னா, ஒரு 60 அடி 60 முழ உயரம், 60 முழம் உயரம் உள்ள, 6 முழம் அகலம் உள்ள ஒரு சிலையை உண்டு பண்ணுகிறான். யார் உண்டு பண்ணுகிறா? பாபிலோன் ராஜா. எத்தனை முழம் உயரம்? எத்தனை முழம் உயரம்? 60 முழம் உயரம். எத்தனை முழம் அகலம்? 6 முழம். முழம்னா தெரியும்ல, ஒரு முழம். 60 முழம் உயரத்துல ஒரு சிலையை செய்து, அது நல்ல தங்கத்தினால, நல்ல விலை உயர்ந்த பொருட்களினால அந்த சிலையை செய்து
தூரா என்கிற சமபூமியில கொண்டு வச்சான். எங்க வச்சு சிலை செய்தாங்க? தூரா என்கிற ஒரு சமபூமியில இந்த 60 முழ உயரமும் 6 முழ அகலமும் உள்ள ஒரு சிலையை தங்கத்தினால, வைரத்தினால, விலை உயர்ந்த பொருட்களினால செய்து தூரா என்கிற பகுதியில அவன் அந்த சிலையை செய்தான். செய்தது மட்டும் இல்ல, இப்ப ராஜா கட்டளை விடுகிறாரு. ஹலோ கதை கேக்குதா உங்களுக்கு? இங்கே கவனிங்க. இப்ப ராஜா சொல்றாரு, இப்போ இந்த சிலை பிரதிஷ்டை பண்ணப்பட போகுது. இந்த சிலை பிரதிஷ்டை அன்னைக்கு ராஜா சொல்றாரு, அவர் அழைக்கிறாரு. யாரெல்லாம் அழைக்கிறாரு இந்த சிலை பிரதிஷ்டைக்கு? தேசாதிபதிகள், அதிகாரிகள், தலைவர்கள், நியாயாதிபதிகள், பொக்கிஷக்காரர், நீதி சாஸ்திரிகள், விசாரிப்புக்காரர்கள், உத்தியோகஸ்தர்கள், இவர்களெல்லாம் இந்த ராஜா எதுக்காக அழைக்கிறாரு? சிலை பிரதிஷ்டைக்காக, திறப்பு விழாவுக்காக. இப்படிப்பட்ட உயர்ந்த பதவியில இருக்கிறவங்களையும், உயர்ந்த வேலை செய்கிறவங்களையும், அதிகாரிகளையும், நல்ல வேலை செய்கிறவங்க எல்லாரையும் அழைக்கிறார். எதுக்கு? சிலை பிரதிஷ்டை பண்ணுவதற்கு, சிலை திறப்பு விழாவிற்கு அழைக்கிறாங்க. அப்போ இவங்க எல்லாம் போயிருக்கிற இடத்துல இப்ப ராஜா ஒரு கட்டளை போடுகிறார். எந்த ராஜா? சொல்லுங்க, என் கூட சேர்ந்து சொல்லுங்க. எந்த ராஜா? நேபுகாத் நேச்சார். எந்த தேசத்து ராஜா? பாபிலோன் தேசத்து ராஜா. இப்ப அவர் சொல்றாரு, சரி சிலை பிரதிஷ்டை பண்ணப்பட போகுது. சிலை பிரதிஷ்டை பண்ணப்பட போவதுக்கு முன்னாக இப்போ எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு, இந்த இசை சத்தம் கேட்கும். எதெல்லாம்? கிண்ணரம், தம்புரு, வீணை, இப்படிப்பட்ட இசை இயக்கிற சத்தம் கேட்ட உடனே இப்ப நீங்க சிலைக்கு முன்பாக இருக்கிற நீங்க என்ன செய்யணும்? அந்த சிலைக்கு முன்னாக முகங்குப்புற விழுந்து அதை வணங்கணும். புரிஞ்சுதா உங்களுக்கு? சிலைக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து வணங்கணும். எப்போ வணங்கணும்? இந்த சத்தம் கேட்கும் போது, இசை இயக்கும் போது, இந்த மியூசிக் வரும்போது நீங்க முகங்குப்புற விழுந்து நான் செய்து வச்சிருக்கிற சிலைக்கு முன்னா முகங்குப்புற விழுந்து வணங்கணும். இதுதான் கட்டளை. இப்போ இசை இயக்கப்படுது, சத்தம் கேட்குது. அநேகர் அந்த இடத்துல வந்திருந்த லட்சக்கணக்கான பேர் அப்படியே முகங்குப்புற விழுந்து சிலைக்கு முன்பாக வணங்கினாங்க. ஆனா யூதேயா தேசத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு 3 பேர் அந்த சிலைக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து வணங்கல. அப்படி வணங்காத 3 பேருடைய பெயர் என்னன்னா? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. அவர்களுக்குள்ள இவ்வளவு தைரியம்! ஒரு ராஜாவுடைய கட்டளையே அவங்க மீறி நடக்கிறாங்களே. அவருடைய கட்டளையை மீறினா கொலை செய்யப்படுவார்கள். இவ்வளவு தூரம் கண்டிப்பான கண்டிஷன் எல்லாம் போட்ட பிறகும் இந்த 3 பேரும் என்ன செய்யல? சிலைக்கு முன்பாக வணங்கல. அவங்க சொன்னாங்க, நாங்க ஆராதிக்கிற தேவனுக்கு முன்பாக இருக்கு என் தேவனை தான் நாங்க வணங்குவோமே தவிர நீ செய்து வச்ச சிலையை நாங்க வணங்க மாட்டோம்னு சொல்லி அவ்வளவு தைரியமா ராஜாவிடத்துல போய் சொல்றாங்க. பாபிலோன் தேசம் சரி பயங்கரமான ஒரு தேசம். அங்க யாரும் வீணா அந்த ராஜாவுடைய கட்டளையை மீறி போனவங்களை தப்பி போனது சரித்திரமே இல்லை. அவ்வளவு தூரம் பண்ணின பிறகு ராஜாவுக்கு அவமானம் ஆயிடுச்சு. என்னடா நம்ம இவ்வளவு தூரம் சொன்ன பிறகு இந்த 3 பேர் மட்டும், இத்தனை லட்சம் ஆட்கள் முகங்குப்புற விழுந்து கிடக்கும் போது 3 பேர் மட்டும் வணங்க மாட்டேன்னு நிற்கிறாங்களேன்னு சொல்லி பார்த்தா இன்னொரு தடவை நான் உங்களுக்கு வாய்ப்பு தருகிறேன், சான்ஸ் தருகிறேன். இதே போல இசை இயக்கும் போது நீங்க வணங்கணும். அப்படி வணங்காவிட்டால் நான் என்ன செய்வேன்னா எரிகிற அக்கினி சூளையில தூக்கி போடப்படுவீர்கள். எரிகிற அக்கினி சூளை, அதுவும் இனி 7 மடங்கு அதிகமாக சூடாக்கப்பட்ட அக்கினி சூளை. அங்க தூக்கி போட்டா மனுஷன் கண்டிப்பா வெளியே வரவே முடியாது, எரிஞ்சு சாம்பலா போயிருவாங்க. இவ்வளவு தூரம் சொன்ன பிறகு மறுபடியும் இசை இயக்குறாங்க. மறுபடியும் எல்லாரும் முகங்குப்புற விழுகிறாங்க. ஆனா இவங்க 3 பேர் மட்டும் வணங்கவே இல்லை. ராஜா 3 பேரையும் பிடிச்சு 7 மடங்கு அதிகமாக சூடாக்கி போட்டிருக்கிற அந்த சூளையில தூக்கி வீசுறாங்க. இப்போ எத்தனை பேர் அக்கினி சூளையில வீசப்படுறாங்க? எத்தனை பேர் வீசப்படுறாங்க? அந்த சத்தம் இந்த சைடு சவுண்டை கேட்கல. எத்தனை பேர் அக்கினி சூளையில தூக்கி போடப்படுறாங்க?
இப்போ 3 பேர் அக்கினி சூளையில தூக்கி போட்ட பிறகு தூக்கி போட போன கை காலையும் கட்டி தூக்கி போட போன போர் சேவகர்கள் அந்த தீக்கிட்ட போன உடனே அவங்களே எரிஞ்சு சாம்பல் அழிஞ்சு போனாங்களாம். ஆனா 3 பேர் அக்கினி சூளையில தூக்கி போடப்பட்டவங்க அந்த அக்கினி சூளையில நடந்து உலாவுனாங்களாம் 3 பேர். இது என்னடா 3 பேர் உலாவு 3 பேர் தான் நம்ம அக்கினி சூளையில போட்டோம் அப்படின்னு சொல்லி ராஜா கூர்ந்து பார்க்கும்போது இவங்க என்ன ஆச்சு, போனவங்க இறந்துட்டாங்களா கரைஞ்சிட்டாங்களான்னு பார்க்கும்போது அந்த 3 பேரும் உலாவுறாங்க. கூட ஒருவர் உலாவுகிறார். 4 பேராக அந்த அக்கினி சூளையில உலாவி வருகிறாங்க. சாகல்ல, கரிஞ்சு போகல, அவங்க போட்டிருந்த துணி எரியல்ல. அந்த அக்கினி சூளையில 3 பேர் தூக்கி போடப்பட்ட இடத்துல 4வது பேராக ஒருவர் தேவகுமாரனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 4வது நபராக அக்கினி சூளையில உலாவி வந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ ராஜா பார்க்கிறார், என்னடா நம்ம 3 பேர் தானே தூக்கி போட்டோம், 4வது நபர் யாருன்னு பார்த்தா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, இப்போ ராஜா பாக்குறாரு அவங்கள வெளியே வர சொல்லுன்னு சொன்னா, அப்போ வெளியே வரும்போது 3 பேர் மட்டும் வெளியே வராங்க. எப்படி ஆச்சுன்னு கேட்கும்போது, நாங்க ஆராதிக்கிற தேவன் உயிர் உள்ளவர், எங்களை எல்லா ஆபத்துக்கும் எங்களை தப்புவிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி ராஜாவிடத்துல சொல்றாங்க. ராஜா சொல்றாரு, அவன் இவங்க ஆராதிக்கிற தேவன் தான் உண்மை உள்ள தேவன் அப்படின்னு சொல்லி சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேரையும் அந்த தேசத்துக்கு ஒரு பெரிய அதிகாரியாகவே மாற்றுகிறார். ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம், ஒரு கைத்தட்டு விடுங்க பார்க்கலாம். இப்ப அக்கினி சூளையில தூக்கி போட்டு செத்து போவாங்கன்னு சொல்லி உலக மக்கள் ஜனங்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது உயிரோடு அந்த 3 பேரும் வெளியே வராங்க. இப்ப அந்த ராஜா அந்த தேசத்துக்கு ஒரு பெரிய அதிகாரியாக 3 பேரையும் ஆண்டவர் மாற்றினார். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அதனால ஆண்டவருடைய காரியத்துல இறங்கி புறப்பட்ட பிள்ளைங்க இன்னைக்குள்ள நோக்கம் என்ன? தைரியமாய் நடப்போம். அதனால இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பயந்து போகல, தைரியமா இருந்தாங்க. அவங்க தைரியமா இருப்பதற்கு காரணம் அவங்க ஆராதிக்கிற தெய்வம் அவரோடு கூட இருந்ததுனால அவங்க தைரியமாக இருந்தாங்க. எத்தனை மடங்கு 7 மடங்கு சூடாக்கி போட்ட அக்கினியில் தூக்கி போட்ட பிறகு அவங்களுடைய முடி கூட எரிஞ்சு போகாதபடி ஆண்டவர் அவரை தப்புவித்தார். அல்லேலூயா. இதுல உங்களுக்கு புரிஞ்சு கொள்ளது என்னன்னா, உங்க வாழ்க்கையில நீங்க பயந்து போக கூடாது. நீங்க படிக்கிற பிள்ளைங்க, காலேஜுக்கு போகிற பிள்ளைங்க, வீட்டு கடமையை செய்கிற குடும்பமா இருக்கிற பிள்ளைங்க எல்லாரும் இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. நாளைக்கு என்ன செய்யணும், இப்படிப்பட்ட எதிர்ப்பு இருக்குது, இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குதுன்னு நீங்க பயந்து போனீங்கன்னா அந்த பயம் உங்களை மேற்கொள்ளும். அதுல இருந்து நீங்க எழும்பி வெளியே வரவே முடியாது. ஒருவேளை நீங்க ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க, எனக்கு கணக்கு பாடம் வரல, எனக்கு சயின்ஸ் பாடம் வரல, எனக்கு இந்தந்த பாடம் ஒழுங்கா புரிஞ்சு கொள்ள முடியலன்னு சொல்லி நீங்க பயந்து அதை ஒதுக்கி வச்சீங்கன்னா அந்த பாடத்துல நீங்க வெற்றி பெறவே முடியாது. நீங்க நினைக்கணும், நாங்க ஆராதிக்கிற ஏசப்பா எனக்கு ஞானம் தருவாரு, நிச்சயமாக இந்த பாடத்தை நான் படிச்சு நல்ல மார்க் எடுப்பேன். தைரியம் உள்ளவர்களாய் அந்த பாடத்தை நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா 100க்கு 100 மார்க் எடுத்து அந்த ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆகி முதல் இடத்துல வர ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம் ஏசப்பாவுக்கு. சரியா? அதனால நீங்க பயப்படாம ஆண்டவர் கூட இருங்க. ஆண்டவர் உங்க குடும்பங்களையும் உங்க வாழ்க்கையும் ஆசீர்வதிப்பார். சரி, நம்ம ப்ரேயர் பண்ணி கிளாஸ்க்கு போலாமா? என்ன எல்லாம் டல் ஆயிட்டீங்க? கிளாஸ்க்கு போலாமா? ப்ரேயர் பண்ண எல்லாம் முட்டி போடலாமா? இப்போ நம்ம சுஜியாக்கா வந்து நமக்கு ப்ரேயர் பண்ணுவாங்க, ஓகேவா? எல்லாரும் முழங்கால் படிட்டு கண்ணை மூடுங்க. ஸ்தோத்திர ஏசப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. இந்த 5வது நாள் விபிஎஸ்ல எங்களை கூட்டி சேர்த்திரு, அதுக்காக நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, இன்றைக்கு படித்த ஏசப்பா வசனங்கள், பாடல்கள், ஆக்ஷன் எல்லாம் ஏசப்பா பிள்ளைகளின் மனதில் இருக்க கிருபை கொடுக்க போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. சொல்லிக் கொடுத்த எங்களையும் ஆசீர்வதிரே, எங்களை பாதுகாத்தீரே, அதுக்காக நன்றி அப்பா. இப்பொழுது எல்லாரும் ஏசப்பா கிளாஸுக்கு போகிறதுக்காக ரெடியாக இருக்கிறோம் ஏசப்பா. இன்றைக்கி சொல்லிக் கொடுக்குற பாடங்கள் ஏசப்பா பிள்ளைகளின் மனதில் இருக்க கிருபை கொடுங்க ஆண்டவரே. ஏசப்பா, அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர்களையும் பாதுகாத்துக்கொள்ளுங்க, அவங்களுக்கு நல்ல புத்தி கொடுங்க, பிள்ளைகளை எப்படி நடத்துறதுக்கு என்று. அதுக்காக நன்றி அப்பா. கிளாஸ் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லா பிள்ளைகளையும் வர கிருபை கொடுக்க போகிறதுக்காக இவங்க கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. மேய்ப்பாத கெஞ்சி ஏற்கிறேன் பரமபிதாவே, ஆமென். சரி, ஜூனியர் பிள்ளைங்க லைன் ஃபார்ம் பண்ணி நீட்டாக போங்க. அடுத்த சர்ச்சில் இருக்கவங்க உள்ளே இருங்க, ஓகேவா?